என்னம்மா என்ன குரு இது? முடியலண்ணா, முடியல குரு. கண்ணா சார், என்ன நீங்க என்ன இப்படி நினைச்சிட்டீங்களே? சாரிங்க, என்னோட கவனம் போன்ல இருந்தது, அதுதான் நான் பிங் பாங் பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? வேலை செஞ்சா சோம்பேறித்தன போகும். தோத்தாரம் பண்ணிருக்கிற வீடியோவை பாருங்க. என்னமா இருக்குது? என்ன தைரியம் இருந்தா திருடுவேன். நான் இங்க இருக்கும் போது இங்க திருடவா வந்த? இந்த நல்லா வாங்கிக்க. அப்பா இது பாருப்பா, இது நான் தான்ப்பா. ஆமாண்ணே, இது நீங்க உங்க ஜிம்ல முகத்தை மூடிக்கிட்டு திருட வந்திருக்கீங்க. கிட் ஒரே தூசியா இருக்கிறதால என் முகத்தை நான் மூடுனேன், அப்படியே சுத்தமும் பண்ணேன். இந்த தோத்தாராம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். ஃபன்னி நானும் தானே. என்ன தைரியம் இருந்தா திருடுவேன். நான் இங்க இருக்கும் போது இங்க திருடவா வந்த? இந்த நல்லா வாங்கிக்க. அப்பா இது பாருப்பா, இது நான் தான்ப்பா. சூப்பர் ஆக்டிங் தலைவா. நீங்க ஹீரோ ஆகிறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்கு. ஆமாப்பா, இத 2-3 பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கப்பா. அண்ணே, நான் உங்களை சொல்லல, என்ன சொல்லிக்கிட்டேன். என்ன சும்மா தமாசுக்குண்ணே, சும்மா காமெடிண்ணே. ஸ்டார் ஆகிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். 3 views. இவங்க நிச்சயமா என்னுடைய வீடியோஸை என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைய முக்கிய செய்தி: அஜீர்ண கோளாறுக்கு மாத்திரை சாப்பிட்டாரு சேட்டு, அவரோட வயிறு கெட்டு போச்சு. சமோசாக்கு தொட்டுக்க சுண்டல் கொடுக்கலையா? கஸ்டமர் போனாரு கன்சியூமர் கோர்ட்டுக்கு. இன்ஸ்பெக்டர் பாண்டாவோட ஜீப்புக்கு அடியில கேட்டுச்சு வெடி சத்தம். அப்பதான் அது தக்காளின்னு தெரிஞ்சது. காய்கறிக்காரன் கேட்டான் நஷ்ட ஈடு. இந்த ஹோஸ்ட் கூட ஃபேமஸ் ஆயிட்டான். ஆனா என்னாலதான் ஃபேமஸ் ஆக முடியல. என்ன கொடுமை இது? சன்னியோட புது பிங் பாங் வீடியோ. நம்முடைய இந்த நட்பு அத நான் விட மாட்டேன். இங்க வா, இது பேஷண்டோட மருந்து. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். கிழிஞ்ச டிராயரை தச்சுக்கிட்ட, அவரோட மருந்தை நீ குடிச்சுக்கிட்ட. நீங்க கொடுத்தீங்க, நான் குடிச்சேன். நந்து எல்லாருக்கும் நண்பன், எல்லாரையும் மதிப்பேன். அது சரி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை எதுக்காக எனக்கு கொடுத்தீங்க? என்னோட கவனம் பிங் பாங் வீடியோல இருந்தது. சன்னி ஒரு ஃபன்னி வீடியோ பண்ணிருக்கான். நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் இந்த வீடியோவை பாக்குறாங்க. சன்னி நம்ம ஏரியாவோட பிங் பாங் ஸ்டாரு. அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே போறாங்க. சன்னியுடைய வீடியோவையே பாக்குறீங்க? எனக்கும் கூட பிடிக்கவே இல்ல. நாங்க உன்னோட வீடியோவை பாக்குறோம். எதுக்காக இது செஞ்ச? நல்லா இல்லையா? முதல்ல பேசும்போதுதான் தெரிஞ்சது. இப்படி செய்யற வேலையும் முட்டாள்தனமா தான் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? என்னோடது 1 மில்லியன் வியூவர்ஸ் ஆயிடுச்சு. 1 மில்லியன் வியூவர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிட்டி. இப்ப சொல்லாதீங்க. முதல்ல சன்னியை நான் பீட் பண்ணணும். ஏன்னா அவன் நியூ வீடியோவுக்கு 2 மில்லியன் வியூவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் நல்லா பண்ணிருக்கான். கிட்டி, நீ என்னுடைய வீடியோவை பாத்தியா? வைரல் ஆயிடுச்சு. அப்படியா? எவ்வளவு வியூஸ் இருக்கு? 137. நீ லாஸ்டா இருக்கிறதுல ரெக்கார்ட் பண்ணிருக்க. வீடியோ
வீடியோவோட கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு முதல்ல சன்னிய பத்தி கத்துக்கோ. இவ்ளோ கம்மியான வீவ்ஸை எடுத்துட்டு பெருமையா பேசுறது. என்ன கொடுமை இது? Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. சன்னியை விட அதிகமான வியூஸ் வேணும். ஹனி, நாங்க உன்னோட வீடியோவை ஷூட் பண்ணி வைரல் ஆக்குறோம். இவனை வைரல் ஆக்குறோம்னு சொல்லி நமக்கு வைரல் ஃபீவர் வந்துடக்கூடாது. இல்ல பப்பட், இவனை ஹீரோ மாதிரி ஷூட் பண்ணுவோம். ஸ்டண்ட் வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆகுது. வாங்க மார்க்கெட்ல ஷூட் பண்ணுவோம். ஆக்ஷன். அட இவனுக்கு ஸ்டண்ட் எல்லாம் வராதுன்னு அப்பவே சொன்னல, என்ன புரிஞ்சுதா? என்ன ஒரு ஸ்டண்ட்! வாவ்! மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப இத அப்லோட் பண்ணுங்க. வேண்டாம், இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவோம். வேற வீடியோ பண்ணுவோம். நல்லதா? நீ விடு சிறுசு. என்னுடைய வீடியோ எதுவும் நல்லா வராது. நீ சொல்றது சரிதான். இந்த மோசமான வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. நீ பண்ண மாட்ட, இத நானே பண்றேன். வேண்டாம் சன்னி, அப்படிலாம் பண்ண கூடாது. அந்த போனை என்கிட்ட கொடு. வீடியோவை டெலீட் பண்ணணும். அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அனி எவ்வளவு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்னு. ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் நான் இங்க ஒரு பிங் பாங் ஸ்டார் ஆயிடுவேன். தேங்க்யூ நண்பர்களா, தேங்க்யூ. விருந்தாளிங்க எல்லாம் வீட்டை அலங்கரிச்சிட்டாங்க. ஹனி, நீ உண்மையிலே கலக்கிட்ட. நான் இப்பதானே தூங்கி எழுந்தேன். ஒருவேளை தூக்கத்துல ஏதாவது நான் கலக்கி இருப்பேன். என்னாச்சு கண்ணா சார்? கலக்கலாயிடுச்சு, ஆனந்தமாயிடுச்சு, அற்புதமாயிடுச்சு, எல்லாம் சூப்பரு. நீ உன்னோட டேலண்ட்ங்கிற ஃபவுண்டனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட மனசையும் நினைச்சிட்ட. அப்படி என்னதான் ஆச்சு? அடடே, செமையா இருக்கு. இத பாருங்களேன். கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். அட யாராவது சொல்றீங்களா என்ன நடந்துச்சுன்னு? குருடங்கையில வெண்ணெய் கிடைச்சிருச்சுப்பா. அனி பிங் பாங் ஸ்டார் ஆயிட்டான். ஆமாப்பா, உன்னோட வீடியோவுக்கு 5 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. என்ன ஒரு ஃபன்னி வீடியோ பண்ணிருக்க. நந்து, எல்லாருக்கும் நண்பன். இந்த ஊர்லயே யாரோட வீடியோக்கும் இந்த அளவுக்கு வியூஸ் இல்ல. சட்னி செய்ய போனா ஊறுகாவா மாறுச்சு. ஹனி, நீ ஒரு பிங் பாங் ஸ்டார் ஆயிட்ட. கைத்தட்டல்ஸ். நான் பண்ணதுக்கு எனக்கே ரிப்பீட் ஆயிடுச்சு. நான் கெட்டது செய்ய போய் அவங்களுக்கு நல்லதாயிடுச்சு. அவங்க பிங் பாங் ஸ்டார் ஆயிட்டாங்களே.
இந்த ஜூனோகிராம் ரொம்ப அழகான சிட்டியா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஜூனா கிராமம் வரதுக்கு முடிவு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். என் பசங்களுக்கு சுத்தி பார்க்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கும், அப்புறம் எனக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்களேன், மாடு சும்மா இருக்கு, மனுஷன் ஏர் உழுவுறாரு. அட விவசாயியோட நிலம், அவன் தானே ஏர் ஓட்டணும். மாடு எதுக்காக ஏர் ஓட்டணும்? அப்ப வயலை கண்காணிக்கவா மாட்ட வச்சிருக்காங்க? ஆமா, மாடுங்க பலசாலிங்க. எங்க நகரத்துல இப்படி பண்றதுதான் வழக்கம். சிறுசு அங்க பாரு, அந்த ஆளு என்ன விட அந்த கழுதையை விட முட்டாளா இருக்கான். கழுதை மேல உட்கார்ந்து இருக்கான், ஆனா சுமைய அவன் மேல வச்சிருக்கான். அத கழுதை மேல கூட வச்சிருக்கலாம் இல்ல? உங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஏற்கனவே அந்த கழுதை அவனை சுமந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மூட்டையோட சுமையும் தூக்கி கழுதை மேல போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி போறது? எங்க ஊர்ல இப்படி போறதா வழக்கம். என்ன ஊரு இது? இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது இல்ல பசங்களா? ஆமா மேடம், கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. மேடம் அங்க பாருங்களேன், அந்த கோட்டை எவ்வளவு அழகா இருக்கு. மேடம் இந்த கோட்டைக்கு போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம தங்க போற இடத்துல இந்த பொருட்களை இறக்கி வச்சுடலாம். அதுக்கப்புறமா போய் சுத்தி பார்க்கலாம். அட என்ன கூட கூட்டிட்டு போங்க, நான் எதுக்கு இருக்கேன்? இந்த ஜூனா மொத்தத்தையும் நீங்க சுத்தி காட்டுவீங்களா? இந்த ஊரோட மூல முடுக்கு வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். சுத்தி இருக்கிற அழகான இடங்களையும் நான் காட்டுவேன். இந்தாங்க என்னோட கார்டு, இதுல என்னோட நம்பரும் இருக்கு. ஆனா முதல்ல எங்களுக்கு மூன்லைட் வில்லாக்கு போகணும். அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அது புது ஜூனா கிராமத்துல இருக்கு. இதோ பாருங்க, மூன்லைட் வில்லாக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மழையே இல்லாம மழை தூறல் போடுது. ஓய், மழை துளி என்ன இவ்வளவு வேகமாவா கொட்டும்? இது தூறல் இல்ல, குண்டு போடுறாங்க. வார ஆரம்பிச்சிருச்சு. என்ன புரிஞ்சுதா? குண்டு போட்டுறதா வெடிச்சிருக்கும். இது வேற என்னமோ, கீழே இறங்கி பார்க்கலாம். இங்க என்னதான் நடக்குது? இங்க புதுசா வந்திருக்கீங்களோ? ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கோம். காலைல 7ல இருந்து 9 வெளியில வராதீங்க. அது என் பசங்க ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ற டைம். ஃபுட்பால வச்சா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு பாலுக்காக எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால எல்லாருக்கும் நான் பால் வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப சண்டை போட்டுக்கிறது இல்ல, அவங்கவுங்க பால்ல அவங்கவுங்க விளையாடிக்கிறாங்க. எங்க ஊர்ல இப்படி நடக்கிறது தான் வழக்கம். சரிங்க கோச் சார், 9 மணி ஆயிடுச்சு. விளையாடுற நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என் பெரிய அப்பளத்தை காய வைக்க போறேன். நீங்க இங்கேயே அப்பளத்தை காய வைக்க போறீங்க? என்ன மாடிலையா காய வைப்பாங்க? ஆனா ஜனங்க எப்படி வருவாங்க போவாங்க? 9ல இருந்து 11 பெரிய அப்பளங்களை காய வைக்கிற நேரம். போறதா இருந்தா 9 மணிக்கு முன்னாடியே போயிடுங்க, இல்லனா 11 மணிக்கு அப்புறமா போங்க. அபார்ட்மெண்டோட ரூலே இதுதான். எல்லாரும் 9ல இருந்து 11 பெரிய அப்பளத்தை காய வைப்பாங்க. எங்க ஊரோட பெரிய அப்பளம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால 12 மணிக்கு தான் ஆபீஸ் டைம். எங்க ஊர்ல இதுதான் வழக்கம். மொத்தத்துல வித்தியாசமான ஊரா இருக்க. என்ன புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 202 எங்க வரும்? 201க்கு அப்புறம் இல்ல 203க்கு முன்னாடி, ரெண்டுக்கும் நடுவுல வரும். நான் கிளம்புறேன் மேடம். கால் பண்ணுங்க, நாளைக்கு சுத்தி காட்ட வரேன். அட இது பார்க்க அப்படியே வீடு மாதிரியே இருக்கே. நீ சொல்றது உண்மைதான். சரி பசங்களா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அதுக்குள்ள நாங்க கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ஓகே ஓகே, ஆனா காம்பவுண்ட விட்டு வெளியே போயிடாதீங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா போய் அந்த கோட்டையை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மேடம். அட, இந்த நெருப்பு கோழி எங்க இருந்து வந்துச்சு? சிறுசு இருக்கிற
அடடா, என்னை இந்த நெருப்பு கோழிகிட்ட இருந்து காப்பாத்துங்கம்மா. இது நெருப்பு கோழி இல்ல, இது ஒரு கோழிதான். கோழி. கோழிக்கு இவ்ளோ பெரிய ரெக்கையா? இது என் மருந்தோட அற்புதம், என்னோட மருந்து. இந்த கோழிக்கு மாத்திரை தேவையில்லை, மந்திரிச்சு விடுங்க. இவ்வளவு பெரிய ரெக்கா இருந்தா அது எப்படி போகும்? சரி, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? யார் நீங்க? நான் தான் டாக்டர் ரெக்க. நான் ரெக்கையில எக்ஸ்பர்ட். இப்ப இந்த கோழி என்னோட ரெக்கையினால வானத்துல பறக்கும். அட, ஒரு சாதாரண எலிய கூட 6 அடி உயரத்துல பறக்க வச்சது நான் தான், தெரியுமா? அடேங்கப்பா, அப்ப நான் எங்க போப்பட்டோட ரெக்கையும் பெருசாக்கிடுங்க. ட்ரை பண்றியா? நோ தேங்க்ஸ். நான் ட்ரை பண்றேன். நான் 606ல இருக்கேன். இப்ப நான் உன்னை வச்சு ட்ரை பண்றேன். எங்க ஊர்ல இப்படி நடக்கிறது தான் வழக்கம். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. வாங்க பசங்களா, போய் கோட்டையை பார்த்துட்டு வருவோம். ஓ, என்ன இது? சூரியன் இருக்கு, வெயில் அடிக்குது, ஆனா இந்த மழை 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 எப்படி வந்துச்சு? நான் தான் இந்த மலைய வர வச்சேன். பயிர்களுக்கு தண்ணி வேணும்ல, அதனாலதான். பயிரா? ஆமா, அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னால சின்னதா எனக்கு ஒரு வயல் இருக்கு. நம்ம ஊர்ல மழை கம்மியா தான் பெய்யும், அதனால நான் மொட்டை மாடியில நீர் ஊற்றுகளை வச்சிருக்கேன். வயலுக்கு தண்ணியும் கிடைச்சிடும், அபார்ட்மெண்ட்டுக்கு சில்னஸும் கிடைக்கும். இங்க 4ல இருந்து 5 மணி வரைக்கும் மழை பெய்யற டைம். அதான் மழை நின்னுடுச்சே, ஏன் கொடை பிடிக்கிறீங்க? அட, அது முன்னறிவிப்பு. இனிமே தான் மழை பெய்யும். பசங்களா, உள்ள வாங்க. இது மட்டும்தான் குறையா இருந்துச்சு. இங்க பேய் கூட இருக்கு போல. என்ன புரிஞ்சுதா? சும்மா இரு, யாராவது டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓ, ராத்திரி 2:30 மணி ஆகுது. யாராவது இந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? டைட்டா டை டை டைட்டா டை டை. என்ன அவரு தத்தையத்தான்னு சொல்றாரு? இல்ல, இது பிராக்டிஸ் பண்ற டைம்னு குருஜி சொல்றாரு. ராத்திரி 2:30 மணிக்கு யாராவது பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? டை 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 தாத்தா டை டை. குருஜி என்ன சொல்றாருன்னா, கோவப்படுத்துனீங்கன்னா இந்த சலங்கை இலைய அடிப்பேன்னு சொல்றாரு. ஓஹோ, இது தினமும் நடத்துற கூத்துதான். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போய் தூங்குங்க ஆண்டி. ஆண்டியா? நீங்க ஏன் 6th ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் ஆக கூடாது? வேண்டாம். அப்புறம் நீங்க எனக்கும் ரெக்கையை வளர்த்து விட்டுருவீங்க. எனக்கு அது வேண்டாம். நாங்க இங்கே இருக்கோம். நீங்க இருக்கணும்னா நீங்க காதுல பஞ்சு அடைச்சுக்கிட்டு தான் தூங்கணும். அப்பதான் காதுல எதுவும் கேட்காது. இல்ல, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஊரா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? நான் தான் வி பாண்டா, விசித்திர பாண்டா. இங்க யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அதான் இங்க விசாரணைக்கு வந்திருக்கேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. ப்ளீஸ் எங்களை எங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நீங்களே பாருங்க, இவங்க எங்களை போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த விசித்திர பாண்டா இருக்கும்போது சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? போய் உங்க பொருட்களை எடுத்துட்டு வாங்க. யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இவங்க இன்னும் 15 நாள் இருப்பேன்னு சொல்றாங்க. இவங்க மட்டும் சீக்கிரமே போயிட்டாங்கன்னா நம்ம ஊரோட பேரே கெட்டு போயிடும். இது வரைக்கும் இந்த பாண்டா எந்த வீட்டோட பேரையும் கெடுக்கிற மாதிரி நடந்ததில்ல. அப்புறம் எப்படி இந்த ஊரோட பேரை கெட விடுவேன்? வாங்க, வந்து சேர்ந்துட்டோம். நாம எங்க வந்து சேர்ந்திருக்கோம் இன்ஸ்பெக்டர் பாண்டா, அதாவது விசித்திர பாண்டா. இந்த மாளிகையில நீங்க 15 நாள் வரைக்கும் தங்கிக்கலாம். நாங்க 15 நாள்ல இருக்க போறது இல்ல. இது எங்க ஊரோட விதிமுறை. 15 நாள் தங்கறதுக்காக வந்திருக்கீங்க. அப்ப 15 நாள் நீங்க தங்கித்தான் ஆகணும். 16வது நாள் நானே உங்களை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுருவேன். குட் நைட். இங்க 15 நாளைக்கு எப்படி தங்குறது? அதிர்ஷ்டம் உள்ளவங்க, அதனால தான் உங்களுக்கு 15 நாள்னு சொல்லியிருக்காங்க. நான் 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல இங்க ஜாப் பண்றதுக்காக வந்தேன். 4.5 வருஷமா இங்க இருக்கேன். ஆனா சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்க விட மாட்டோம். மேடம், நீங்க டாக்ஸிக்காரரை வர சொல்லுங்க. அவர்கிட்ட ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொல்லுங்க. டாக்ஸிக்காரனும் கூட்டிட்டு போக மாட்டான். அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, நாங்க சுத்தி பார்க்க போகணும். நாங்க பழைய மாளிகையில இருக்கோம். ஓகே. அவர் என்ன சொன்னாரு மேடம்? அவர் இங்கதான் இங்க பக்கத்துல இருக்காரா? 2 நிமிஷத்துல வராரா? பரவாயில்லையே, விடிய காலையிலேயே ஊரை சுத்தி பார்க்க பிளான் பண்ணிட்டீங்களே. சரி வாங்க, கோட்டையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வேண்டாம். அப்ப நீங்களே சொல்லுங்க, முதல்ல நம்ம எந்த இடத்த பார்க்க போறோம்?
எங்களை யோசிக்க விடுங்க. முதல்ல நாங்க லாலன்பூர் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கணும். அங்க அப்படி பாக்குறதுக்கு என்னதான் இருக்கு? அட அதுதானே இந்த ஏரியாவோட ரொம்ப பழைய ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் சரிதான். அப்போ நம்ம அங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். இதோ இந்த டாக்ஸிலே போவோம். நானும் வரேன். இல்லன்னா நான் குட்டை உடைச்சிடுவேன். அட எந்த மாதிரி குட்டுங்க? இவர் எலக்ட்ரிஷியன். இவரை நாங்க சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலனா எல்லா பல்பையும் உடைச்சிருவாராம். ராத்திரி திரும்ப வந்து எங்களால எப்படி இருட்டுல இருக்க முடியும்? நாம திரும்பி வர போறோமா? அட 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டா இருப்போம். ராத்திரி தூங்குறதுக்கு இங்க வந்து தானே ஆகணும். என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்கண்ணா, சீக்கிரம் கிளம்புங்க. காலைல 6 மணி ட்ரெயினை நாங்க பார்க்கணும். உங்களுக்கு திரும்பி வர டைம் ஆகும்னா நான் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா? நீங்க டீ, டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாத்தையும் முடிங்க. நாங்க திரும்பி வர போறது இல்லையே. எதுக்கு? ஏன்னா நாங்க இந்த ஊரை விட்டே ஓடுறோம். இங்க இருந்து உங்களை ஓட விட மாட்டேன். இந்த ஊரோட பேரு கெட்டு போகிறதுக்கு விட மாட்டேன். நீங்க போய் விசித்திர பாண்டா கிட்ட சொல்லிடுங்க. அவர் வந்து எங்களை பிடிப்பாரு. அட இதுக்கு உனக்கு பரிசெல்லாம் கிடைக்கும். உன்னோட ஊர்ல இப்படித்தான் நடக்கும். என்ன புரிஞ்சுதா? ரொம்ப சரி. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப பாண்டா சார் வந்து நம்மள புடிச்சிருவாரு. அதான் முடியாது. ஏன்னா இங்க இருந்து ஊருக்குள்ள போக 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம ட்ரெயினை பிடிச்சு கிளம்பிடலாம். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். வாங்க வாங்க ஓடி போவோம். வாங்க மேடம். என்னதான் ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் மாட்ட வேண்டிய நேரத்துல மாட்டிப்பாங்களாம்.